ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜியாஸ் ஹெல்த்தி ஹோம். இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு பீரோ செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் பீரோ வாங்கணும்னு ஒரு தாட் வந்த உடனே நேரில் பார்த்ததுக்கு வந்து ஸ்டீல் அலமாரி தான் வந்து அது எல்லாமே 22,000, 30,000, 35,000 அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு பிளேவுட் அல்மிரா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அது அதை விட காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு 5லேருந்து 5.5 அடி ஹைட்டில் உள்ளது. நிறைய செல்ஸ் எதுவுமே இல்லை. லாக்கர் கூட வந்து நாங்கள் நினச்ச அளவுக்கு இல்லாமல் அது ஒரு பொசிஷனில் வச்சுருந்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இல்லை. சரி, ஓகே, இது மாதிரி நம்மளே வீட்டில் வாங்கி போர்டு வாங்கி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ நாங்கள் இதை அப்படியே ஒரு விளையாட்டாக பேச ஆரம்பித்து சீரியஸாக வாங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் போர்டோட இது அகலம் நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 48 இன்ச்சஸ் இருக்குது. 48 இன்ச்சஸ்ஸு சரி பாதியாக நீட்டாக நாங்கள் வெட்டிக்க போகிறோம். அது வந்து ஃப்ரண்ட் டோருக்காக. அந்த 48 இன்ச்சஸ் அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த 48 இன்ச்சஸ் அகலத்துக்கே தான் உள்ளே வைக்கிற ஷெல்ஃபெல்லாம் நாங்கள் வெட்டி ஆகணும். இது வந்து உள்ளே வைக்கிற ஷெல்ஃப்ஸு. இப்போ வந்து டோரோட உள்ள அகலம் பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் இருக்குது, 24 இன்ச்சஸ் இருக்குது. அது ரொம்ப துல்லியமாக கரெக்டான அளவை அளந்து உள்ளே வைக்கிறதுக்கான பலகையை நாங்கள் எவ்வளோ அந்த ஃபுல் லென்த்து தேவைன்றத ஒரு நல்ல டேப் வச்சு நீங்கள் பார்த்து அளந்துக்கிட்டு கூட குறைச்ச கொஞ்சம் ஆனாலும் நீங்கள் கரெக்டான லெவலுக்கு உள்ள ஷெல்ஃப் செட் பண்ண முடியாது. அதனால் இந்த அளவு தான் ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் டோருக்கு சரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பலகை வந்து பீரோவோட டாப் அண்ட் பாட்டம். இது இந்த மாதிரி 2 பலகையிலையுமே இந்த மாதிரி 2 சைடு கார்னர்லையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிடுங்க. சப்போர்ட்டுக்காக இது நீங்கள் ஸ்க்ரூ பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த இடத்துல செட் ஆகணும், கேப் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, ஃபுல்லாக ஃபினிஷிங் அங்கே பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். சின்ன சின்ன எறும்போ இல்லை வேறு எதுவும் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான் அது. இப்போ எல்லா டூல்ஸும் தயாராக இருக்குது. இது பாருங்கள், இந்த ஃபெவிகால் போட்ட இடமும் இந்த இடமும் இந்த மாதிரி ஒரு எல் கிளாம்போ வச்சு கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வந்துட்டு ஸ்க்ரூ போட்டாச்சு. உள்ளேயும் வெளியிலையும் இந்த மாதிரி ஆங்கிள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஸ்க்ரூ போட்டாச்சு. கேப் எதுவும் இல்லாமல் அது ஃபுல்லாக அட்டாச் ஆகணும். இந்த மாதிரி 4 மூலைக்குமே ஃபெவிகால் வச்சுட்டு 4 மூலையும் ஒன்று சேர்த்து ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இது இந்த இடத்துல செல்ஃப் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல லாக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும், இவ்வளோ ஹைட் இருந்தால் ஓகே, இவ்வளோ அகலம் வேணும், எல்லா துணியும் வந்து ஒரே பீரோவாக வைக்கணும், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோட நாங்களே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துக்கிட்டோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அடியில் 4 சைடும் வந்து நான் அந்த மாதிரி கட்டை கொடுத்து அந்த அலமாரியை தூக்கியிருக்கேன். எதுக்குன்னா நான் இப்போ இப்படியே வந்து பட்டை சீலெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு சீலர் வார்னிஷ் எல்லாமே வச்சிட போகிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய அலமாரியாக இருக்குது. கீழே இருக்க க்ளோஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து என்சி தின்னர் 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சி ஸ்டாண்டிங் சீலர் வுட் ஃபினிஷ் தான். இதுவும் 500 ml வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் அந்த எமரி பேப்பர், க்ளீன் பண்ணுறதுக்கு சாதாரணமான ஒரு கிளாத்தும் எடுத்துக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. பெயிண்டோட ஸ்மெல் தான் வருது இதுலேயும். அதாவது ஒன்றுக்கு ஒன்று, இப்போ 1 கப் சீலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களான்னா 1 கப் தின்னர் எடுத்துக்கணும். அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீலர் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது கெட்டியாகும். அதை போல் டைமில் அந்த தின்னர் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கெட்டியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா இலகி வர அளவுக்கு மட்டும் போட்டுருங்க. பயங்கரமாக இந்த ரூம் ஃபுல்லாக கெரோசின் ஸ்மெல் ஃபுல்லாக பரவி இருந்துச்சு. தின்னரோட ஸ்மெல் தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 நாள் இதை அப்படியே ஃப்ரீயாக அப்படியே விட்டுருங்க, காயிட்டும். ட்ரையாக காய்ஞ்சதுக்கப்புறம் 180 இல்லைன்னா 220 அந்த எமரி பேப்பரால் ஃபுல்லாக வச்சு மறுபடியும் நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு இது மாதிரி டஸ்ட் பண்ணிங்களான்னா அந்த உள்ளே நம்ம போட்ட சீலர் எல்லாமே சுரண்டி நம்ம எடுத்துருவோம். செகண்ட் டைம் நான் இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டேன். இன்னொரு கோட்டிங் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு நாள் முழுக்க காய வச்சுட்டு மறுபடியும் 2வது நாளும் அதே மாதிரியே திரும்பவும் எமரி பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன். ஆனால் 2வது முறை நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப ஹார்டான பேப்பர் ஃபஸ்ட் டைம் தேய்க்கலாம். 2வது தேய்க்கும் போது கொஞ்சம் நைஸான அந்த எமரி பேப்பர் எடுத்து தேய்ங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய அப்படியே சுரண்டக்கூடாது. அதனால் இப்போ பாருங்கள், இந்த இடத்த நான் துடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்
நான் நல்லா இதை க்ளீன் பண்ணிட்டேன். அப்போவும் ஒரு சின்ன ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைக்கக்குள்ள நடுவில் இந்த இடத்துல தெரியுது உங்களுக்கு. ஓகே, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் அந்த தூசி கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கிளியர் சிந்தட்டிக் வார்னிஷ் தனியாக நான் ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பிளெயின் வார்னிஷ் இல்லைனா தின்னர் யூஸ் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லைனா ரொம்ப பெட்டரானது டர்பன்டைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. 1 லிட்டர் வார்னிஷுக்கு 50 ml 100 ml வரைக்கும் அந்த டர்பன்டைன் நீங்கள் அதில் கலந்துக்கலாம். வார்னிஷில் கலந்துக்கிட்டு கொடுக்கலாம். ரொம்ப ஷைனிங்காகவும் பூச்சி எதுவும் வராமலும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்து ராயல் வுட் ஃபினிஷ்ன்ற சேனலில் அவங்களுடைய வீடியோ எல்லாமே நான் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தின்னர் வார்னிஷ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ராயல் வுட் பாலிஷ் சேனலை நீங்கள் பாருங்கள். எக்கச்சக்கமான வீடியோ அவங்க போட்டிருக்காங்க. நம்மளுடைய டவுட் எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இந்த வார்னிஷ் வந்து நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணலாம். இல்லைனா நான் இப்போ சொன்னேன்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இதில் கலந்துக்கோங்க. செம்ம ஷைனிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் கோட்டிங் தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செகண்ட் டைம் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டோடே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஃபினிஷிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இதில் வந்து சில பேர் வந்து கலர் பவுடர் போட்டு கூட அப்ளை பண்ணுறாங்க. எனக்கு ஒரிஜினல் மர கலர் தான் தேவை. இதில் உங்களுக்கு திட்டத்தட்ட தெரியறது கூட அது ஒரிஜினல் மரத்தோட கலர் தான். ஓகே, இப்போ வந்து வார்னிஷ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு 2 நாள் காய விட்டுருங்க. அது அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை நிமித்திட்டு நாங்கள் ஃபுல்லாக செட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த பலகையெல்லாம் நிமித்தும் போது என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல் கிளாம்ப் வந்து 4 சைடும் ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சு நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து மரத்தில் வந்து ஸ்க்ரூ போடாமல் அந்த கிளாம்பில் போட்டிருக்கோம். மரத்தில் போட்டால் கூட எதுவும் ஆகாது போல் இருக்குது. அந்தளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ள பீரோக்குள்ளே வர அந்த குட்டி ட்ராக்காக தான் இந்த லாக்கர். அப்புறம் இந்த எல் கிளாம்ப் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நாங்கள் அந்த பீரோவோட அடியில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது இன்னும் என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து பேக் சைடு பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த பலகை என்னால் தூக்கவே முடியல. செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ப்ரூ போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது எவ்வளோ மொத்தமாக இருக்குது நீங்களே பாருங்கள். வார்னிஷ் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது பார்த்தீங்களா. 1 டைம் வச்சதுக்கே வார்னிஷ் வந்து செமையாக நல்லா பளபளப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஷெல்ஃப் வந்து வைக்க போகிறோம். ஷெல்ஃப் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து சைட்லேயே கூட அப்படியே அந்த ஸ்க்ரூ போட்டு நாங்கள் ஷெல்ஃப் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி எல் கிளாம்ப் வைக்கிறோம். அது எதுக்குன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிற தட்டில் நம்ம என்னெல்லாம் பீரோவில் வைப்போம், தலைகாணி, பிளாங்கெட் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வைப்போம். அதுக்கு வந்து ஹைட் கூடுதலாவோ இல்லை குறைச்சலோ சில டைமில் அந்த கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த எல் கிளாம்ப்பு. இது வந்து 2 விதமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஹைட் கொஞ்சம் வேணும்னாலும் மேலே வச்சு அந்த பலகையை போட்டுக்கலாம். அப்படி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹைட் கொஞ்சம் கீழே இருந்தாலே போதும், கம்மியாக தான் நம்ம துணி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம கீழே இறக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு இதோடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரோ வேறு எங்கேயாச்சும் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட ஃபுல்லாக அப்படியே அந்த உள்ள பலகை வெயிட்டோட மூவ் பண்ண தேவையில்லை. இது ரிமூவபிள் தான். அந்த பலகையை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டை செட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு 2, நடுவில் 1, அதே மாதிரி ரைட் சைடில் 2 போட்டிருக்கோம். மொத்தமாக 5 ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ இது மேலே பலகையை வச்சிட வேண்டியது. பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இதுக்கு மேலேயும் 2 ஷெல்ஃப் வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் தெரியுது. அது வந்து இந்த சைடு வந்து பலகை வளைஞ்சிருக்கு. அதனால் எல் கிளாம்ப் வேறு வச்சுருக்கோம். அதனால தான் அந்த சின்ன கேப் தெரியுது. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போட்டால் இது செட் ஆகிடும். பார்க்கலாம் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணக்குள்ளே எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா வந்து எனக்கு இந்த பலகை வந்து ரிமூவபிளாக இருக்கிற போல தான் வேணும். ஸோ அதனால தான் நான் அந்த சைடில் ஸ்க்ரூ போட வேணாம் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், ஒரு வேளை ஃபினிஷிங் அப்போது இந்த பலகை வந்து இன்னும் நல்லா ஒட்டி வரலன்னா அந்த இடத்துல ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். நான் ஃபினிஷிங்கில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பலகையும் போட்டாச்சு. இப்போ வந்து எல்லா செல்ஃபும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த பலகை இந்த இடத்துல வரும். இப்போது இது எதுக்குன்னா லாக்கருக்காக. இந்த சைடு வந்து மேலே இந்த இடத்துல இப்படி ஒரு ஷெல்ஃப் வரும். அங்கேயும் ஒரு எல் கிளாம்ப் இருக்குது பாருங்கள். போர்டு இங்கே நிற்கிற இப்படி ஒரு சப்போர்ட்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டுக்கு இது உள்ளே எவ்வளோ அகலம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த பலகையை இப்போ நாங்கள் கட் பண்ணி இது உள்ளே வைக்கிறோம். ஏன்னா இந்த ஹைட்டுக்கு அந்த பலகையை வந்து வைக்கணும் இல்லையா.
இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பலகை வருது. இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு ஷெல்ஃப் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு நேராக கீழே லாக்கர் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரூ போட்டாச்சு. அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும். டோர்லாம் போடுறப்போ அந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்க்ரூ போட்டோம். சாவிக்கான ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ இன்னும் வந்து லாக் வந்து அந்த சைடில் வைக்கல. அந்த ஹோலுக்கு நேராக இந்த லாக்கை வச்சு அளவு பார்த்துட்டு இந்த இடத்த மார்க் பண்ணி பின்னாடி 2 ஸ்க்ரூ போட்டாச்சு. அதே மாதிரி தான் முன்னாடியும் அந்த ஹோலுக்கு நேராக இந்த லாக்கோட பிளேட்டை வச்சு இங்கேயும் ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அங்கே ஸ்க்ரூ போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக லாக் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில். இப்போ இந்த லாக்குக்கும் நேராக மேலே ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் வந்து நீங்கள் நேராகவும் வச்சுக்கலாம், கொஞ்சம் கிராஸாகவும் வைக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த இடத்துல பேக் சைடு இந்த ஸ்க்ரூ மாதிரி வந்து இதை இதில் ஃபிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 2 ஹோல் மட்டும் இது உள்ள பாருங்கள். இந்த மாதிரி டோரை இழுத்து லாக் பண்ணுறதுக்காக இந்த லெஃப்ட் சைடு டோரில் 2 லாக் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஏன்னா இது மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஐ கொடுத்துருக்கோம். அது எதுக்குன்னா ஃபுல்லாக சின்னதாக கூட கேப் இருக்கக்கூடாது, நல்லா க்ளோஸ்டாக இருக்கணுன்றதுக்காக மேலே ஒரு லாக் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. லாக்கருக்கு வந்து அதுக்கு லாக் ஃபிட் பண்ண மாதிரியே தான் இதுக்கு இந்த இடத்துல லாக் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பெரிய டோருக்கு வச்ச மாதிரியான இந்த பேட் லாக் போட்டு இங்கே கொடுத்தாச்சு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஆணி வச்சுருக்கோம். அங்கே நீங்கள் இன்னொரு கிளாம்பு கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கீழே லாக் போய் மூடுறதுக்காக சின்னதாக இந்த போர்டில் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரில் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்படி லாக் பண்ணால் அதில் போய் செட் ஆகிற மாதிரி. ஒரு பலகை 1600ன்னு 2 பலகை பெரிய பலகை வாங்கியிருக்கோம். செம்ம ஒயிட்டாக இருந்துச்சு. பீரோவோட பேக் சைடும் 2 சைட்லேயும் கொடுக்கறதுக்காக அந்த பெரிய பலகை வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோருக்கும் உள்ளே வைக்கிற ஷெல்ஃபுக்கும் அப்புறம் லாக்கருக்கும் தேவையான 1200 1400 இந்த மாதிரி ஒரு 3 பலகை வாங்கியிருக்கோம். இதுவே வந்து எங்களுக்கு 7500 ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டின்னர், சீலர், வார்னிஷ், எமரி பேப்பர், அதுக்கப்புறம் சின்ன குட்டியான அந்த ஸ்க்ரூஸு, உள்ளே வைக்கிற எல் கிளாம்ப், அதுக்கப்புறம் டோர் ஹேங்கிங் லாக், 2 செட்டு லாக் அண்ட் கீ, இது மாதிரி நிறைய வாங்கியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 9000 சம்திங் ஆகிடுச்சு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாப்பி ஹெல்தி ஹோம்.